குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்டிங், மந்த்லி எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி ஸ்டார்டிங். ஸோ பொதுவாக மந்த்லியே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். பட் ஆனால் இன்னைக்கு பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவாக இல்லை, ஃப்ளாட்டாக கூட சேர்க்குது. இன்ஃபேக்ட் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கீழே இறங்கியிருக்கு, ஒரு 7% கீழே இறங்கியிருக்கு இந்தியா விக்ஸு. க்ரூட் ஆயிலும் பெருசாக மேலே ஏறலை. பட் இருந்தாலும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் 100% குறையிலனால மார்க்கெட் வந்து பெருசாக மேலே ஏறல. சரி, எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேண்டில் கம்மி பண்ணி ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 9:15 ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று விட கொஞ்சம் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா அதில் பையிங் ப்ரெஷர் தெரியுது, புல்லிஷ் கேண்டில் தெரியுது. ஓகே, டே லோக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போல நெகட்டிவ் இல்லை, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வச்சுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னாட்டா ஓகே, இது வந்து டிஜெக்ஷன் பிளாக்ஸில் எடுக்கலாம், இல்லை ரீடெஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல எடுக்கணும்னு நேற்றுக்கு நம்ம சொன்னபடி இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆஸ் யூஷுவல் டிஜெக்ஷன் பிளாக்ஸை போட்டு வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிஜெக்ஷன் பிளாக்ஸ் பார்த்துட்டு இல்லை ரீடெஸ்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். செகண்ட் கேண்டில் பார்த்தோன்னா இங்கேயே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இது வரையும் போயிட்டு, ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லோவை தாண்டணும், நமக்கு இந்த ஹைட்டை தாண்டணும். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து வருது, அடுத்த கேண்டில் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பார்க்கும்போது இதான் அதோட ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட் பார்த்தா இது. ஸோ இது மாதிரி இந்த 2 பிரேக்கை தாண்டணும், இந்த 2 ஹர்டல்ஸை தாண்டணும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். செகண்ட் கேண்டிலே அதை தாண்ட முடியாமல் கஷ்டப்படுது. ஸோ அப்பயே நமக்கு பயம் வந்து திட்டு அந்த மார்க்கெட் இப்படி இருக்குன்னு. ஸோ தேர்ட் கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சிருச்சு, ஆனால் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியல. சரி, அப்போ என்ன பண்ணுவோம், மார்க்கெட் சைடு ரேஞ்சாக போகுதா இல்லை பேரிஷாக போகுதான்னு பார்த்தா ஃபோர்த் கேண்டில் நல்லாவே க்ளோஸ் வச்சு மார்க்கெட் பேரிஷ் அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஏன் பயம் வந்ததுன்னா நமக்கு வந்து டே க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வைக்க முடியல, இங்கே டே லோவையும் உடச்சிச்சு. ஸோ அது ரொம்ப இன்னும் டென்ஷன் ஆகிடுது, டே லோவும் உடச்சிச்சு. ஆனால் நம்மளோட லிமிட் ஆர்டர் படி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கால் சைடு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ரிஜெக்ஷன் பிளாக்ஸில் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா வந்து ஒரு செகண்ட் அடிச்சுட்டு போயிடும், அந்த கான்செப்டில் போட்டு வச்சுருப்போம். கரெக்டாக அது ட்ரிகர் ஆகிடுது. ஆனால் இதை பார்த்தாலும் பயங்கரமாக லாஸ் ஆகுமோன்னு பயந்துருந்தோம். ஆனால் என்ன ஒரு இந்த நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய மேட்டர் என்னென்னா, இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்த கேண்டில் வந்து இது சப்போர்ட்டை உடைக்க முடியல. இந்த பையிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை உடைக்க முடியல. ஸோ அது பார்த்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே ஏறி போயிடுச்சு. திருப்பி ஒரு பயம் வந்தது, ஆனால் மார்க்கெட் கட்டில கம்ப்ளீட்டாக நல்ல இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 0 ரேஞ்சில் கிடைக்குது. 0ன்னு சொல்லக்கூடாது, சாதாரண லாங்குவேஜ். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால பையர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு மார்க்கெட்டை ஸ்மார்ட் மணியில் இங்கே தான் வாங்குவாங்க. மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கிடைச்சிருப்போம். நாம் இங்கே ஸ்விங் இது ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பாருங்க, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் போனோம்னா இந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்தோம். மூணாவது கேண்டில் இந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸே தாண்ட முடியல, நம்மளால கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க முடியாது. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும். பட் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக எடுப்போம்னு தெரியாது நமக்கு. ஏன்னா அந்த அளவு மார்க்கெட் பயங்கரமாக இருந்தது, ஆல்மோஸ்ட் 100% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுது. அதனால வந்து இது புல்லிஷா இந்த மார்க்கெட் முடிச்சு கீழே போகுதான்னு தெரியாதனால நம்ம கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால ரீட்ரேஸ்மெண்ட் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நம்ம சொன்னபடி ரிஜெக்ஷன் பிளாக் என்ட்ரி ஆகி இங்கே கொஞ்சம் அக்யூமுலேஷன் ஜோன் நடந்து மார்க்கெட் மேலே போயிடுது. மேலே போயிடணும் நம்ம என்ன பண்ணோம், ஓகே அப்போ மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஐ போனோன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணோம். ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கரெக்டாக 0.5 அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிடுது, டே ஐயை தாண்டி போய் ரீச் ஆகிடுது. இங்கே ஸ்ட்ரகிள் ஆனாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியும், ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸோ இதில் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் என்ன கவனிக்கணும்னா, இது கரெக்டாக 0.5 வந்து டச் ஆகி நம்ம ரீட்ரேஸ்ட் ஆகல. இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நமக்கு அந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. இதை பாருங்க, இப்போ ஃபேர் வேல்யூ கான்செப்டா இந்த ஒரு கேண்டிலுக்கும் மூணாவது கேண்டிலுக்கும் டச் இருக்காது அந்த மாதிரி. இப்போ எப்படின்னா ஒரு நிமிஷம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஃபேர் வேல்யூ கான்செப்ட். பாருங்க,
இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் ஒரு டச் இல்லை, ரைட்டா? அதனால தான் இந்த ஃபேர் வேல்யூ கான்செப்ட் சொல்லுவாங்க. கரெக்டாக அது ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு. பட் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பில் பார்க்கறது இல்லை, ஜஸ்ட்டு தோணிச்சு, அதனால உங்களுக்கு சொன்னேன். அது நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்க, ஸ்மார்ட் மணி கான்செப்டை நம்பி எடுக்கிறது இல்லை. பட் கொஞ்சமாக நம்ம ஸ்மார்ட் மணியை ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கிடச்சிது. ஸோ அது எகெயின் டார்கெட் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது என்ட்ரி எப்படின்னா, இது வந்து ஒரு எம் ஷேப் டபுள் டாப்னு சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச டபுள் பார்ட் டாப் அப்படின்னா எப்படின்னா, மார்க்கெட் வந்து டபுள் டாப் அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வந்து மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இதுதான் டபுள் டாப். இது நெக் உடஞ்சுன்னா நம்ம என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டபுள் டாப். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அது பாருங்க, நான் உங்களுக்கு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் டபுள் டாப் தான், இதுவும் டபுள் டாப் தான், இதுவும் டபுள் டாப் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஹையர் ஐ ஃபார்மேட்டில் ஆகும், இங்கே லோ ஐ ஃபார்மேட் ஆகும். இதுவும் டபுள் டாப் தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுது, இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்படி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு டபுள் டாப் தான். கரெக்டாக அந்த நெக்லைன் உடனோட உங்களுக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். டார்கெட் வந்து இந்த லென்த் எவ்வளவோ அதே தான் இந்த லென்த்து. ஆட்டோமேட்டிக்காக நியரஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் வந்துருக்கு. இந்த கேண்டிலே டார்கெட் ரீச். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த டார்கெட்டாக இந்த இதோட டார்கெட், இதோட டபுள் டாப்போட டார்கெட் வந்து இதோட இந்த கேண்டோட முடிஞ்சிருக்கு. அப்படி வேணாலும் திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து ரீடெஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கலாம். பட் நமக்கு தேவையில்லை. ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த ரிஜெக்ஷன் பாக்ஸ் ஒரு என்ட்ரி நம்ம ஏற்கனவே பார்க்குறது. அடுத்து ரீடெஸ்ட் என்ட்ரி 1 2, மூணாவது எம்பேட். ஸோ இந்த 3 என்ட்ரி நீங்கள் நமக்கு கிடச்சிட்டு இதான் இன்னைக்கு கிடச்ச மேட்ரு. ஓகே, இப்போ நாளைக்கு என்ன எப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு பக்ரீத் ஹாலிடே. ஸோ இனிமேல் வந்து ஃப்ரைடே தான், ஃப்ரைடே ஒன்றா தான். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஸோ அதனால் எப்படி ஃப்ரைடே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ இந்த இதையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ நான் அதுக்கு முன்னாடி மற்ற ஏதாவது ஒன்று பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்துருவோம், பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓப்பனிங் ரேஞ்சிலே இருக்குது, அந்த ரேஞ்சிலே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் நிஃப்டியை பொறுத்த வரையும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அது ஓப்பனிங் ரேஞ்ச் விட்டு உடச்சிக்கே வந்துச்சு. அடுத்து கோல்டு 1% இறங்கியிருக்கு. அண்டு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஓகே. நிஃப்டி ஃப்ளாட்டு. க்ரூட் ஆயில் நல்லா கம்மியாயிருக்கு. 80 தான் வந்துட்டு இப்போ ஓகே 89 போயிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24% ஸ்ட்ராங்காக இருக்குது. புட் சைடு வந்து இது பெருசாக ஸ்ட்ராங்காக நம்ம சொல்ல முடியாது. 23 பெருசாக ஸ்ட்ராங் சொல்ல முடியாது. பட் கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 24% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நமக்கு எப்படி மண்டே ஃப்ரைடே ட்ரேட் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரைடே ட்ரேட் வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால அங்கேயே தான் சுற்றி இருக்கு மார்க்கெட்டு.